بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، وبه نستعينه ونستغفره، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. ما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகளார் மீது ஸலவாத்து ஸலாம் கூறியவனாக இன்றைய பாடத்தை நான் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்றைய பாட தலைப்பாக ரஃபு ஸௌதி பின்னிதா, உரத்த குரலில் பாங்கு சொல்வது சம்பந்தமாக அன்று மதினாவின் கவர்னராக உமர் பின் அப்துல் அசீஸ் அவர்கள் இருந்தபோது அவர்கள் சொன்னார்கள், பாங்கு சொல்லும் பொறுப்பிலிருந்தவரிடம் சொன்னார்கள், இராகமிடாமல் குரலை உயர்த்தி பாங்கு சொல்லுங்கள், குரலை உயர்த்தி சத்தமிட்டு சொல்லுங்கள், அல்லது இப்பொறுப்பிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். இது முசன்னஃப் இப்னு அபி ஷைபா என்ற கிரந்தத்திலே ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்துல்லா பின் அப்துர் ரஹ்மான் பின் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா மூலமாக ஒரு செய்தி புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் கூறியதாவது, என்னிடம் அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆட்டையும் பாலைவனத்தையும் விரும்புகின்றவராக உங்களை நான் காணுகிறேன். எனவே நீங்கள் ஆட்டை மேய்த்து கொண்டோ அல்லது பாலைவனத்தில் இருக்க தொழுகை நேரம் வந்து நீங்கள் தொழுகைக்காக பாங்கு சொன்னால் உங்கள் குரலை உயர்த்தி சொல்லுங்கள், சத்தமிட்டு சொல்லுங்கள். காரணம், தொழுகைக்காக பாங்கு சொல்பவரின் குரல் ஒலிக்கும் தொலைவு வரை ஜின்களும் மனிதர்களும் பிற பொருட்களும் அதை கேட்டு பாங்கு சொன்னவருக்காக மறுமை நாளில் சாட்சியம் சொல்கின்றன என்று கூறிவிட்டு, இதை நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடமிருந்து செவியுற்றேன் என்ற செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதான் கூறுகின்ற முஅத்தின் சத்தத்தை உயர்த்தி அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் செவிமடுக்கின்ற அளவுக்கு உயர்த்தி அதான் கூற வேண்டும் என்பதான் நபி வழியாக அமைந்திருக்கிறது. அந்த முறையை நாங்கள் கடைப்பிடித்து பாங்கை உயர்த்தி சத்தமிட்டு சொல்வதற்கு அல்லாஹ் உங்களுக்கும் எங்களுக்கும் அருள் செய்வானாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.